வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனோடைய பராசக்தி படம் அப்படிந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருச்சு. இந்த ஒரு படம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளுமே இருக்குது. ஸோ இனி நம்ம இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சோஷியல் மீடியாவில் போனாலே அதிகமாக இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து நம்மளுடைய தளபதி ஃபேன்ஸ் தான். அவங்க வந்து அவங்களுடைய படம் வரல அப்படிங்கிறதுக்காக பராசக்தி படத்துக்கு வேணும்னே அதிகமான நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு எலெக்ஷன் அப்போ தெரியும். சரி, அது நம்மளுக்கு தேவையில்ல. இப்போ நம்ம பார்க்க போகிறது பராசக்தி படம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு படத்தோடைய கதை அப்படிங்கிறது ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்தது. முக்கியமாக இதோடைய கிளைமேக்ஸ்ல இந்த பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். அது வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயம்தான். அதை வந்து படத்தில் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அதர்வாவுடைய ஒரு சீன் வரும், அதுவும் உண்மையான சம்பவம். ஸோ படத்தில் இந்த மாதிரி நிறைய உண்மையான சம்பவங்கள் எல்லாத்தையுமே எடுத்ததுனால அதை அவங்க டீட்டெயில்டாக காட்டுறதுக்காகவும் சில விஷயங்கள் எல்லாமே பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்டு செகண்ட் ஹாஃபில் சில இடங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. பட் அது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு படத்துக்குள்ளே கொண்டு போகிற அந்த ஒரு கதைக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரியான இருந்ததுனால அது வந்து ஓகேவாக தான் இருந்தது. மற்றபடி அது போரிங் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இதை உங்களுக்கு பார்க்க அந்த ஒரு படம் அப்படிங்கிறது அந்த கதைக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ கிளைமேக்ஸில் அது பீக்கில் போய் வரும்போது அந்த ஒரு படம் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்திருக்கும். உண்மையாக இதோடைய கிளைமேக்ஸை முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கே கூஸ் பம்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தமிழுக்காக இத்தனை பேர் எவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது படத்துக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஒரு படத்துடைய டைட்டில் கார்டு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ்கேனோடைய 25th மூவி அப்படிங்கிற போது இதுக்காக ஸ்பெஷல் டைட்டில் கார்டு அப்படி மாதிரிலாம் நம்மளுக்கு காலில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். பட் நான் போன தேட்டர்லையும் சரி, இன்னும் நிறைய பேருக்கு அந்த டைட்டில் கார்டெலாம் வரவே இல்லை அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதோடைய டைட்டில் கார்டு, அதாவது இந்த படம் ஆரம்பித்து போகிற வரைக்குமே அந்த மாதிரி டைட்டில் கார்டு வைக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் ஸ்பேஸும் இல்லை அப்படி மாதிரி நினைக்கிறேன். ஸோ அது எங்கே வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த டைட்டில் கார்டு நல்லா தான் இருந்தது. அண்ட் இந்த ஒரு படத்தில் வர்ற சாங்ஸ் எல்லாமே நமக்கான காலமாக இருக்கட்டும், தரக்கு அண்ட் நம்மளுடைய அதர்வா அண்டு நம்ம எஸ்கேனோடைய பாண்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படின்னு உண்மையாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு படத்தில் இதோடைய பிஜிஎம் அப்படின்னு உண்மையாக வேறு லெவலில் இருந்தது. முக்கியமாக இதோடைய இன்டர்வல் அப்படிங்கிறது இந்த பாட்ஸா மூவ்மெண்ட் ஒன்று இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அது வந்து அந்த இடத்துல இருந்தது. இப்படி இன்டர்வல் பார்க்கும்போது உங்களுக்கே செம கூஸ் பம்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 2-3 சீன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வச்சுருக்காங்க. அந்த ஒரு சீனுக்காகவே படத்தை எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம் அப்படி மாதிரி தோன்ற அளவுக்கு செம்மையாக இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம எஸ்கேனாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு படத்தில் இன்னமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம எஸ்கேனா ஒவ்வொரு படத்துக்குமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தார். அதுவும் தமிழுக்காக ஒரு படம், அதுவும் 25வது மூவியாக ஒரு ஆக்டர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே கேள்விதான். பட் நம்ம எஸ்கேனா ரொம்பவே தைரியமாக இந்த ஒரு படத்தை எடுத்து பண்ணது உண்மையாக வேறு லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது தமிழுக்கான படம் அப்படி மாதிரி சொன்னாலுமே கூட நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது தமிழுக்காக மட்டும் கிடையாது. இப்போ தெலுங்கு, கேரளா இந்த மாதிரி நிறைய மொழிகள் எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு படத்தில் காட்டியிருந்தாங்க. மொத்தமாக இந்த ஒரு படம் அப்படிங்கிறது எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா தமிழுக்காக மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு பேன் இண்டியா லாங்குவேஜுக்காக ஒரு மூவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹிந்தியை பற்றி அவங்க தப்பாலாம் பேசலை, ஹிந்தி திணிப்பு வேணாங்கிற மாதிரி தான் இந்த ஒரு படத்தில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை ஃபேமிலியோட பார்க்க இந்த ஒரு படம் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு மூவியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு பொங்கலுக்கு நம்ம எஸ்கேனோடைய மூவி தான் அப்படிங்கிற போது பொங்கல் வின்னர் அப்படின்னு நம்ம இப்போவே அறிவிச்சிடலாம்.